உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொண்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாகவே வேட்பு மனுக்கள் கோரப்படும். ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கட்டுப்பணத்தை மீள செலுத்துவதற்கு நிதியமைச்சும் தேர்தல் ஆணைக்குழுவும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும். அச்சமடையாது தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். சுதந்திர இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க திங்கட்கிழமை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு 5% பொருளாதார வளர்ச்சியை அடைவது பிரதான இலக்காகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். போக்சோ வழக்குகளில் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கணக்காமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் முருகானந்தன் தலைமையில் தலைமை செயலகத்தில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் சமீபத்தில் நடந்துள்ளது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 60 பரபரப்பான புகையிரத நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தங்குமிட வசதி உருவாக்கப்பட வேண்டும் என மத்திய புகையிரத அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். புதுடில்லி புகையிரத நிலையத்தில் கடந்த 15ஆம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான பணியாளர் காத்திருந்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 5 குழந்தைகள் 9 பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். காதலர் தினத்தன்று 1649 மெட்ரிக் டன் எடை கொண்ட 4.4 கோடி எண்ணிக்கையில் ரோஜா மலர்களை கையாண்டு பெங்களூர் விமான நிலையம் சாதனை படைத்துள்ளது. டெல்லியில் நேற்றைய தினம் அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். பொலிவியாவில் யோகல்லா பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். பேருந்து சாரதியின் வேக கட்டுப்பாடை இழந்ததால் 800 மீட்டர் பள்ளத்தில் விழுந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட எங்கள் படைகளை அங்கு நிறுத்தி வைப்பதற்கு தயாராக இருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் புடினுடன் அமைதி பேச்சு நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பின்றி அமைதி பேச்சு மேற்கொள்ள அமெரிக்காவும் ரஷ்யாவும் தயாராகி வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதிகளை சூறாவளி தாக்கியதால் 10 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை கெண்டக்கி மாகாணத்தை சூறாவளி கடுமையாக தாக்கியது. அதேபோல் ஜோர்ஜியா உள்ளிட்ட இன்னும் சில மாகாணங்களிலும் சூறாவளி தாக்கியதால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து 46,000க்கு மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பாபர் அசாம் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் மிக குறைந்த இன்னிங்ஸில் 6000 ஓட்டங்களை எட்டிய வேகமான வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய வரவாக ஆப்கானிஸ்தான் வீரர் முஜிப் உர் ரஹ்மான் இணைக்கப்பட்டுள்ளார். IPL தொடரில் 5வது முறை சாம்பியன் பட்டம் வென்ற அணி மும்பை இந்தியன்ஸ் அணியாகும். இறுதிப் போட்டிக்கு வந்த 5 முறை கோப்பையை கைப்பற்றிய ஒரே அணியாக மும்பை உள்ளது. BCCI அணி வீரர்கள் பிரத்யேக சமையல் கலைஞர்களை அழைத்து வர தடை விதித்ததால் விராட் கோலி வேறொரு முடிவை எடுத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி சமீபத்தில் முடிந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தோல்விகளை சந்தித்ததால் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது.
இந்திய கிரிக்கெட் வாரியமும் வீரர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் முக்கியமானது ஒன்று, பிரத்யேக சமய கலைஞர்களை வீரர்களுடன் அழைத்து வரக்கூடாது. இதனால் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் உணவுகளைத்தான் வீரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் சாம்பியன் டிராபிக்கான பயிற்சியில் உள்ள விராட் கோலியின் புதிய முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.